இந்த நேரத்தில் நமக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜூடா பென்கர் அவர்கள் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பாஸ்டர் ஜாஷுவா எஸ்டோவோடு இணைந்து அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது நம்மை சற்று நேரம் ஆராதனையில் நடத்துவாங்க. தொடர்ந்து பாஸ்டர் ஜாஷுவா எஸ்டோ அவர்களும் வந்து நமக்கு தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். பாஸ்டர் ஜூடா பென்கர் அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். மீதியா நேரத்தை தொடர்ந்து அவர்கள் நடத்தும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான முதல் நாளிலேயும் இந்த எழுப்புதல் கூட்டத்திற்கு சபையாராக உங்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். வாய்ப்பை நல்கிய தேவாதி தேவனுக்கும் அருமையான பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக. பாஸ்டர் அம்மாலாம் எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஒரு கவியை பாடி பாஸ்டர் இடையில சொன்னாங்க, அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், ராஜாக்களோடு அமர வைக்கிறவர். அப்படியே அமர்ந்த நிலையில் ஒரு வார்த்தை சொல்லி நாம் தொடர்ந்து வார்த்தையை கேட்கவிருக்கிறோம். அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவோமா? உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை, உங்களை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை அத நினைக்கும் போது உசுரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுவோமா? உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. ஒரு 3 நேரம் சொல்லுவோமா? உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே, உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே. ஆண்டவர் நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப இந்த பாடல் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணும்போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த ரூத்துக்கு அவரால் நிறைவான பலன் கிடைத்தது. நிழல்ல வந்தீங்க, அவருடைய நினைவிலும் இருக்கிறீங்க. என் மக்கள் என் நிழல்ல வந்தாங்கடா, என் நிழல்லையும் இருக்கிறாங்க, என் நினைவுலையும் இருக்கிறாங்கன்னு சொல்லிடுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் நிழல்ல வந்திருக்கிற நீங்க அவருடைய நினைவிலேயும் இருக்கிறீர்கள். இந்த உணர்வோடு தேவ வார்த்தையை நாம் கேட்க போறோம். அப்படியே கண்களை மூடி, உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே, உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே, உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே, உங்க நினைவில் வைத்தீரே
உயிருள்ளவரை மறவே உங்க நினைவில் வைத்தீரே. உயிருள்ளவரை மறவே உங்க நினைவில் வைத்தீரே. உயிருள்ளவரை மறவே. அன்பு தகப்பனே, உங்க நிழல்ல இருக்கிறாங்க, உங்க நிழல்லையும் இருக்கிறாங்க. உங்க பிரசனம் அளவில்லாமல் எங்களை மூடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் அப்பா, பிரசனத்தின் வழியாய் ஆசீர்வதிக்கிற அன்பு தெய்வம் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாய் எங்களுக்கு வேண்டிய முதல் நாள் மன்னாவை நிறைவாய் தந்து உம் நாமத்தை உயர்த்தி கொள்ளப் போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உங்க நினைவில் வைத்தீரே. உயிருள்ளவரை மறவே 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 நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. அத நினைக்கும் போது உசுரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. அத நினைக்கும் போது உசுரும் எனக்கு இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் நடுவில் இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எங்களை அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டருக்காக, சர்ச்சுக்காக, பாஸ்டர்மா எல்லாருக்காகவும் நாங்கள் தேங்க் பண்ணுறோம். ஆண்டவருக்கு இந்த 3 நாளும் மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நாம கொடுத்தா கூட அதுல பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடுவார். ஆமென். அவரு ஒரு நிமிஷம் கொடுத்தா கூட பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு ஒரு போயிடுவார். நிமிஷத்துல ஒரு நிறைவான ஊழியத்தை நமக்கு செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்க நினைவில் வைத்தீரே. உயிருள்ளவரை மறவே உங்க நினைவில் வைத்தீரே. உயிருள்ளவரை மறவே நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. வர்றப்பெல்லாம் கடந்த காலத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டே வந்தேன். நான்லாம் ஜெப நேரத்தில் அப்படியே ஆண்டவர் எங்க இருந்து நம்மளை தூக்கி இருக்கிறாரு, என்ன பேக்ரவுண்டு நம்ம இருந்தது. இந்த உளையான சேருன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி லிட்ரலாகவே அந்த மாதிரியான ஒரு கிராமத்தில், இந்த மதுரையிலேருந்து பக்கத்தில் இப்போ நீங்கள் குறுக்க போனால் கூட புல்வாக்கரைன்ற ஒரு கிராமம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை பேர்? ஆமாம், புல்வாக்கரை தான் என்னுடைய, அங்கே தான் 40 நாள் குழந்தையிலேருந்து அங்கே தான் நான் வளர்ந்த இடம். அந்த கிராமத்துக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இருக்காது. என் பேர் ஜோஷுவாங்கிற பேரை என்னைக்கு பெந்தகோஸ்தே வட்டாரத்துக்கு வந்தனோ 30 வயசுக்கு அப்புறம் தான் அதை ஒழுங்காக உச்சரிக்கிறதே நான் கேட்டிருக்கேன். ஜாஷ்வா அப்படின்றது உச்சரிப்பு, ஓ இப்படி தான் நம்ம பேரை கூப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு. கிராமத்தில் என் பேரை எந்தெந்த மாதிரி கொலை பண்ணணுமோ அந்தந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க. சூசுவான்னுவான், ஜோஷுவான்ற பேர் சூசுவான்னு வச்சானுங்க. சோசப்புன்னு நானுங்க, ஜோசு அப்படின்னானுங்க. அதாவது வாயிலே வராது. இன்னைக்கு ஊருக்கு போனாலும் அப்படி தான், ஏன் சோசப்பு வந்திருக்கியாப்பா அப்படின்னு தான் கூப்பிடும். என்ன சூசா எப்படி இருக்கிற அப்படின்னு தான் கூப்பிடும். சோசு காலை. அந்த மாதிரி கிறிஸ்தவத்துக்கு கொஞ்சம் கூட வாசனையே இல்லாத ஒரு இடத்துல ஏன் ஆண்டவரே உங்க பார்வை என் மேல பட்டுச்சு,
அதை எப்பெல்லாம் என் ஜெபத்தில் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளையும் முன்குறிச்சு, ஒரு பெந்தகோஸ்தே ஃபேமிலியில் பிறக்கல, எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லை, எந்த பேக்ரவுண்டு என்னன்னா சுத்தமாகவே இல்லை, கிடையாது. ஆனால் அந்த கிராமத்தில் எப்படி நம்ம மேலே ஒரு கண்ணு விழுந்துச்சு. வை மீ லார்ட், ஏன் என்ன நீங்கள் சூஸ் பண்ணீங்க? அப்போ தான் நேற்று ஒருத்தரோட திருப்போணத்தில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறப்ப அவர் சொன்னார், உலக தோற்றத்திற்கு முன்னாடியே உன்னை குறிச்சிட்டாருப்பா அப்படின்னாரு. ஆமென். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உன்னை முன் குறிச்சிட்டாரு, உன்னை முன் குறிச்சிட்டாருப்பா அப்படிதான் சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன பிளஸ் பண்ணார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால என்ன நினைக்கிறாரா அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மூட்டை கட்டி வச்சிருங்க. உங்க நினைப்பாவே தான் இருக்கிற. ஆமென். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நினைச்சாரு. எஸ். உலக தோற்றத்திற்கு முன்னாடி உங்களை நினைச்சாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் உன்னை நான் மறந்துட்டேன்னு நினைச்சா இது நல்லாவா இருக்குன்றாரு ஆண்டவர். இல்லையே, என்ன பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை ஒரு மனுஷன் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளை விட அதிகமா நம்மளை யார் நினைக்க முடியும்? நம்மளை விட அதிகமா நம்மளை யார் நினைக்க முடியும்? ஆண்டவர் சொல்றார், உன்னை குறிச்சு நீ நினைக்கிறத விட முடிச்சிருங்க, நான் உன்னை அதிகமா நினைக்கிறேன். நீ கூட அப்பப்ப உன்னை தன்னை மறந்தவன். நீ யார மறந்தவன்? தன்னை மறந்த. நீ தன்னை மறந்தவன்டா. நீ தன்னை மறக்கிறவன். ஆனா நான் உன்னை மறக்கல. உன்னை மறக்கல. உன்னை மறக்கிறது என்னன்னா இல்ல இல்ல இல்ல. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்துச்சு. நம்ம கூட அப்பப்ப நம்ம மறந்துடுறோம். நம்மளை மறந்துட்டு எங்கேயாவது போய் சுத்திட்டு அப்புறம் திரும்ப என்ன செய்வோம்னா 24 மணி நேரமும் நான் என்னையவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? எத்தனையோ பேரை குறிச்ச நினைவு அப்படி வந்து அப்படி போகுது. அதுல நம்மள கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். ஆனா அவர் சொல்றாரு, நான் உன் நினைவாகவே. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம இதை நினைக்கிறப்ப நமக்கு எவ்வளவு பலனா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்ன ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின சிருஷ்டிகர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால நான் ரொம்ப செக்யூர்டா இருக்கிறேன், நான் ரொம்ப சேஃபா இருக்கிறேன். 1000 கவலை இருந்தாலும் எல்லாம் அவர் பார்த்துக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிச்சயம் மனசுல இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நிமித்தம் நாம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்ல. இல்ல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை நீங்க நினைக்கிறத விட, உங்களை நீங்க நினைக்கிறத விட அவர் உங்க நினைவாகவே இருக்கிறார். இந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அதாவது நாம யார ஆராதிக்கிறோம்னா, நான் கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு பதில் கொடுக்கிற தேவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பக்கம் இருந்து நான் கதவை தட்டுறேன்னா அவர் திறக்கிறாரு. அப்படின்னா கதவுக்கு அந்த பக்கம் அவர் இருக்காரு. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் தட்டும் பொழுது என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. நான் கேட்கிறப்ப அவர் எனக்கு பதில் கொடுக்கிறார். அதனாலதான் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறார்.
அப்ப நான் யாரை ஆராதிக்கிறேன் அப்படின்னா என்னோடு பேசுகிற ஒரு தேவனை. ஆமென் Yes, சொல்லுங்க. amen. ஹalleluya. Hallelujah. என்னோடு நான் என்னுடைய ஜெப அறைய அடைச்சிட்டு நான் கர்த்தரோட நான் சஞ்சரிக்கும் பொழுது என்னுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறார். என்னுடைய கூக்குரலுக்கு என் ஆண்டவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். யாரு என்ன கண்டுக்கிறாங்க கண்டுக்கல ரெண்டாவது, என்ன காண்கிற ஒருத்தர் இருக்கிறார். Amen. ஹalleluya. Hallelujah. என்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார். ஒருவர் இருக்கிறார். இருக்கிறார். அதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் கேட்டாரா இந்த பெந்தகோஸ்தேல, என்னப்பா நீங்க போய் நீங்க உங்க கடவுளை வணங்குறப்ப முன்னாடி ஒரு விக்கிரகமும் இல்ல, ஒரு சொரூபமும் இல்ல, உருவமும் இல்ல, ஆனாலும் எப்படிப்பா நீங்க அழுது ஆர்ப்பரிச்சு குதிச்சு நீங்க கையை உயர்த்தி பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கா நீங்க இப்படி வர்ஷிப் பண்றீங்க? என்னையா ரகசியம்? எங்களுக்கு முன்னாடி என்னென்னமோ விக்கிரகம் இருக்கு, என்னென்னமோ இருந்தாலும் எங்களால நாங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் என்னன்னா இருக்க முடியல. என்னப்பா கண்ணுக்கு முன்னாடி கடவுளை வைக்காம எப்படிப்பா உங்களால இப்படி ஜெபம் பண்ண முடியும்னு கேட்டானா. அதுக்கு இந்த மனுஷன் சொன்னாராம், எங்களால அவரை பார்க்க முடியுதோ இல்லையோ அவர் எங்களை பார்க்கிறாருன்னு நாங்க ஜெபம். ஆமென். ஹalleluya. 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 அதான் ஆகாருக்கு உண்டான பெரிய ஸ்ட்ரைக்கிங் ரெவலேஷன் என்னன்னா, லஹாய் ரோயி, என்னை காண்கிற தேவன். காண்கிற தேவன். பேதுரு அதானே சொல்றாரு, அவனை காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். சொல்லி முடியாத மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால. 1 பேதுருல 8வது வசனம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. அப்ப அவரை பார்க்க முடியல, ஆனா என் சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? அவர் என்ன பார்க்கிறார். ஹalleluya. இந்த வெளிச்சம் இருந்தா நமக்கு ஃபியூச்சரை குறிச்சும் நான் என்னுடைய காரியத்துக்கு என்ன செய்வேங்கிற கலக்கமே இருக்காது. ஆமென். அவரை பார்க்க முடியல, ஆனா அவர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் 139 இருக்கிற அந்த ஸ்ட்ரைக்கிங்கான ரெவலேஷனே தான். சங்கீதம் 139 1 இருந்து வாசிக்கலாமா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என்னை சூழ்ந்திருக்கிறவரை என்னால பார்க்க முடியுதா? இல்லையே. ஆனா நான் நடக்கிறத, நான் அமர்ந்திருக்கிறத என்னை சூழ்ந்திருக்கிறவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஹalleluya. ஹalleluya. தெரியுதா உங்களுக்கு? எஸ். நான் அவரை பார்க்கிறேன்றது விடுங்க, என்னால பார்க்க முடியல அவரை. ஆனா அவர் என்னுடைய ஒவ்வொரு அசைவ, நான் உட்கார்றத, நான் படுத்திருக்கிறத, நான் நிக்கிறத, என்னுடைய நினைவை, என் வாயில ஒரு வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவரு அறிஞ்சிருக்கிறார். ஆமென். ஆமென். ஹalleluya. 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 இந்த அறிவு எனக்கு எப்படி இருக்கா? ஆச்சரியமும் எனக்கு எட்டாமலும் இருக்கிறது, உயரமா இருக்கிறது. ஆமென். சில நேரம் நாம பேசுற வார்த்தை நம்ம பேசின பின்னாடி தான் பேசி வச்சுட்டு பேசுற அனுபவம் உண்டு. ஆனா சில நேரங்கள்ல என் வாயிலிருந்து பிறக்க போற சொல் எனக்கே தெரியாம இருக்கிறப்ப அது அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். பிரசங்க நேரத்தில் அதிகமா நடக்குதாயா? அதிகமா நடக்கும். ஹalleluya.
அன்னைக்கு மார்னிங் டிவோஷன் போயிட்டுருக்கு. அப்போது சங்கீதம் மன்னிக்கணும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 நாம் சிறைச்சாலையில் பவுலோடைய சீலாவோட ஜெபத்தை கேட்டு ஒரு பலத்த அசை உண்டாகி எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிறைச்சாலைக்காரன் தன்னைத்தானே குத்தி தற்கொலை பண்ணி பள்ளிக்கூர்னு இருந்த நேரத்தில் உனக்கு கெடுதி ஒன்று செய்யாத, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோன்னு யார் சொல்கிறா? அந்த சிறைச்சாலை பவுல் சத்தம் போட்டு சொல்கிறார். அப்போ உடனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இதை வியாக்கியானம் பண்ணுறப்ப அது ரொம்ப கலோக்கியல் ஆண்டு சொன்னார். இதெல்லாம் நாங்கள் யோசிச்செல்லாம் பிரசங்கம் பண்ணல, ஃப்ளோவில் வருது. எஸ், என்னடா நாம கதவெல்லாம் திறந்திருக்கு, விலங்கெல்லாம் கலண்டு கீழே என்னதுன்னா விழுந்திருக்கு. ராத்திரி நம்ம தானே ஜெயில அடைச்சு சாவியை மடியில வச்சுக்கிட்டு இருந்தோம், இப்பவும் சாவி நம்ம கையில தான் இருக்கு. எஸ், சாவி தான் நம்ம கையில இருக்கு, சாமி அவங்க கிட்ட இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எஸ், சாவி எங்க கையில இருக்கு, ஆனா சாமி யாரோட இருக்கிறா? அவர்களோடு இருக்கிறார். நாங்களே என்ஜாய் பண்ணாத என்ன ஆண்டவரே, இதெல்லாம் நாங்க பேசவே இல்லை. நீங்க எங்க நாவல சொல் பிறவாததற்கு முன்னே அவன் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்கேன் எடுத்த மாதிரி என்னையா, எஸ், ஒரு எம்ஆர்ஐ எடுத்த மாதிரி எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறதுனால என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எத்தனை இருக்கு ஒரு தெம்பு வருது இப்ப? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை காண்கிறவர், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர், என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் என்னுடைய நினைவையும் என் வாயிலிருந்து இன்னும் பிறக்காத வார்த்தைகளையும் அறிந்திருக்கிறவர், அறிந்திருக்கிறவர். I am totally secured. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோட பாதுகாப்பு உலகத்துல வேற எங்கேயும் இல்லை. ஆமென், ஆமென். இந்த தெய்வத்திட்ட நம்ம போய் நாம ப்ரேயர் பண்றப்ப அவர் என்ன செய்யறாராம்? எபேசியர் 3:20 தான் உங்களோட நான் பேச விரும்புகிற வார்த்தை. 3:20-21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். அவர் நமக்கு எப்படி செய்ய போறாரா? நாம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் நமக்கு செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் செஞ்சதை சொல்லி காட்டுவான், ஆனா தேவன் சொல்றதை செஞ்சு காட்டுவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுலயும் மனுஷனுக்கு இன்னொரு புத்தி இருக்கு, கொஞ்சமா செஞ்சுட்டு நிறைய சொல்லி காட்டுவான். கொஞ்சமா சொல்லிட்டு நிறைய சொல்லி காட்டுவான். ஆனா ஒரு தேவ மனுஷனா இருப்பான்னா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவன் செஞ்சதை எங்கேயும் வெளியே என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். ஆனா என் ஆண்டவருடைய இயல்பு என்னன்னா, அவர் நமக்கு சொன்னதை செய்கிறவர். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
மனுஷன் அதிகமா பேசுவான், கொஞ்சமா கூட செய்ய மாட்டான். அதாவது தான் நிறைவேற்ற முடியாத நம்பிக்கையை மனுஷனுக்கு கொடுக்கறதுல மனுஷனால மாதிரி முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருடைய கல்யாணம் நடக்க இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னார், தம்பி பாதி அமௌண்ட் கல்யாணத்துக்கு என்ன செலவாகுதோ அதை பாதி நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு கடைசியா ஒரு கவர்ல வச்சு கொடுத்தாரு. 250 ரூபாய் பிரிச்சு பார்த்தா இருந்துச்சு. இவ்வளோ வாக்கு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்து அவர் ரொம்ப ஏமாந்தே போயிட்டார். இதுதான் அப்படியே நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையை பேசிட்டு குறைச்சி செஞ்சு நிறைய சொல்றது. மனுஷன் நாக்கு இருக்க, நாக்கு அள்ளி விடும். என்ன செய்யும்? அள்ளி வாக்குறுதிய அள்ளி விடும். ஆனா சொன்னது என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஆனா என் தெய்வத்தோட இயல்பு என்னன்னா, நாம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் இந்த வசனத்தை நம்ம எப்படி படிச்சு நம்ம பழகிட்டோம்னா, நம்ம ஜெபத்தில் எப்படி இதை யூஸ் பண்ணோம்னா, ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். இந்த வசனத்தை எப்படித்தான் நம்ம ஜெபம் பண்றோம்? இப்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். நமக்கு எப்படி நமக்கு சொன்னா இந்த வசனம் நல்லா இருக்குமோ அந்த விதத்தில் இந்த வசனத்தை நம்மளே வெட்டிக்கிட்டோம். என்ன பண்ணிக்கிட்டோம்? வெட்டி கொண்டோம். இந்த வசனத்தினுடைய நல்ல இனிக்கிற பகுதியை பிடிச்சுக்கிட்டு, இந்த வசனத்தினுடைய நல்ல இனிக்கிற பகுதியை பிடிச்சுக்கிட்டு, ஆக்சுவலா இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யறதுக்கான ஒரு 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 கீ வேர்டை விட்டுறோம் நம்ம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர்னு போயிடுறோம் நம்ம. ஆனா உள்ள ஒரு வேர்டை போட்டார் ஆண்டவர், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய. Hallelujah. Hallelujah. According to the power that works within us. According to the power that works within us. நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். நான் வேண்டிக் கொண்டதை விட நான் நினைக்கிறதை விட அதிகமா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ எனக்கு அதிகமா செய்யுங்கன்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவர் நமக்குள்ள ஒரு காரியத்தை செய்ய போறார்னா, அவர் முதல்ல நமக்குள்ள கிரியை செய்வார். ஹல்லேலூயா. என்ன செய்வாரு? நமக்குள்ளே கிரியை செய்வார். அதனாலதான் ஒரு பிரேயருக்கு வர்றப்ப நம்ம சூழல் எப்படி இருக்குன்றத மறந்துடணும். நம்ம வீட்டு பிரச்சனை, நம்ம காரியம் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறந்துட்டு நாம ஆண்டவர் சமூகத்தில் வந்து அமர்ந்து, ஆண்டவரே இந்த செய்தி நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் எனக்குள்ள நீர் என்ன மாதிரியான கிரியையை நடப்பிக்க போகிறீர்? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சிருங்க. ஃபீலிங்ஸ்லாம் தூக்கி மூட்டை கட்டி வைத்து விடுவோம். ஒருத்தர் எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் சொல்றாரு, ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் பட் தே கன்வே a wrong message. உணர்ச்சிகள் வந்து எனக்குள்ள கலக்கமா இருக்கிறப்ப பயம் வர்றது பொய்யா நிஜமா? நிஜம். நான் பயப்படுறது நிஜம் தானே? நிஜம்தான். சோ அந்த எமோஷன், அந்த ஃபீலிங் வந்து நிஜம்தான். ஆனா அது கன்வே பண்ற மெசேஜ் வந்து தப்பு. எஸ், தப்பு. அதனால பயத்தோட நான் வர்றப்போ, ஆண்டவரே என்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து பீக்ல இருக்கு, என்னென்னமோ எனக்குள்ள நடக்குது, ஆனாலும் நான் உங்க பிரசன்னத்தில் வந்து இருக்கிறேன். இந்த செய்தி வேலையில என்னுடைய மனசுக்குள்ள கிரியை செய்யும். உம்முடைய வல்லமை இந்த ஆராதனையில எனக்குள்ள கிரியை செய்வதாக. Let your power works within me. Yes. Hallelujah. Hallelujah. இந்த உணர்வோட வர்றவங்க செய்தி நேரம் வந்தா தூங்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படா முடிப்பானுங்க அப்படின்னு வாட்ச பார்க்க மாட்டாங்க.
அவர் வந்து அமர்ந்திருக்கிறப்ப இப்ப ஆண்டவர் பாரு, இப்ப பாரு, இப்ப பாரு, ஒரு கிரியை செய்ய போறாரு பாரு, இப்ப பாரு, ஒரு வேர்டு வரப்போது பாரு, இப்ப வரும் பாரு, இப்ப வரும் பாரு, இந்த பாரு நடக்க போது பாருன்னு சொல்லிட்டு அப்படி கியூரியஸா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப வெளியில என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு எனக்குள்ள என்ன மாதிரியான கிரியையை நடப்பிக்கிறாருங்கிறது முக்கியம். உம்முடைய கிரியையை எனக்குள்ள வல்லமையாய் நடப்பிக்குமா ஆண்டவரே? ஆமென். ஹalleluya. ஹalleluya. உம்முடைய கிரியை எனக்குள்ள வல்லமையாய் நடப்பியும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள வல்லமையா கிரியை செய்துனா நாம வேண்டிக் கொண்டதை விட நாம நினைக்கிறதை விட நமக்கு அதிகமா நடக்க போகுது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. 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 இப்ப நமக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்யாது இருக்கிற நேரத்துல, ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்யாது இருக்கிற நேரத்துல நான் பாட்டுல எனக்கு வர்ற காரியத்தை சொன்னேன்னு சொன்னா அது எனக்குண்டான ஆசையில நான் பேசுறேன். நான் பேசுறதுக்கும் ஆண்டவருக்கு என்ன இல்ல? சம்பந்தமே இல்ல. நான் அடிச்சு விடுறேன், நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா அடிச்சு விடுறான்டா அப்படின்ற பாருங்க. அந்த மாதிரி வாயில வந்ததெல்லாம் என்ன செய்யறது? அடிச்சு விடுறா, காசா பணமா சொல்லி வைப்போம்டான்னு சொல்லிட்டு இவன் பாட்டில் இவனுக்கு இருக்கிற ஆசையில இவன் மைண்ட்ல நினைவுல வந்தது எல்லாத்தையும் என்ன செய்வான்னா அடிச்சு விடுவான் அப்படி. கவனிங்க, ஆசை வேற, விசுவாசம் வேற. ஆமென். ஆசையில பேசுறதுக்கும் விசுவாசம் வந்து பேசுறதுக்கு இடையில பெரிய வித்தியாசம். எஸ். ஹalleluya. ஹalleluya. எப்பெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிறாரோ அப்பெல்லாம் எனக்குள்ள எது பொங்குது? விசுவாசம் பொங்குகிறது. செய்தி நேரத்துக்கு முன்னாடி வேணா நான் ஆசையில பேசியிருக்கலாம், ஆனா செய்தி வேளையில தேவன் எனக்குள்ள கிரியை செஞ்சிருக்கிறதுனால இப்ப நான் என்னுடைய ஃபெய்த்ல பேசுறேன். ஆமென். புரியுதா உங்களுக்கு? எஸ். ஹalleluya. ஹalleluya. அதை வாங்கணும்னு ஆசை, இதை வாங்கணும்னு ஆசை, இந்த தொழில செய்யணும்னு ஆசை. சரி, எல்லாம் ஆசை இருக்கு. தேவன் என்ன கிரியை செஞ்சாரு மனசுக்குள்ள? ஹalleluya. ஹalleluya. என்னோட சின்ன வயசுல நிறைய எனக்கு ட்ரீம்ஸ் இருந்துச்சு, கனவு இருந்துச்சு, பெருசா சாதிக்கணும், பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் 21 வயசு, 20 வயசு, 22 வயசுல எல்லாம் சின்னதாகவே எனக்கு பேச தெரியாது, பேச வராது, பெருசாக தான் நான் பேசுவேன். அப்படி நாங்கள் என்னோட 22 வயசில் நான் ஆரம்பித்த மெடிக்கல் ஷாப் இன்னும் இருக்குது, சிலைமானில் இருக்குது. அன்பு மெடிக்கல்னு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அன்பு மெடிக்கல்ஸ் வந்து 90 நாங்கள் ஆரம்பித்தது. இப்போவும் எங்கள் பார்ட்னர் தான் இருக்கிறார், நான் பார்ட்னராக இல்லை. அப்பப்போ ஒரு ஆசை வந்தால் வண்டியை அந்த பக்கம் விடுவோம், கடைக்கு முன்னாடி விட்டு கடையில் போய் நின்று கொஞ்சம் நேரம் அந்த கல்லாவில் உட்காந்து தமிழ் மாற்றியெல்லாம் காட்டுவேன். இந்த கடைக்குள்ளே தான் நான் என்ன செஞ்சேன்னா சின்ன வயசில் இருந்தேன். அவர் என் பார்ட்னர் வந்து நான் மருந்து வெட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுருக்காருன்னா, ஜோசுவா ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யங் ஏஜில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் எனக்கு காட்டுவார். அப்படி அந்த பீரியடில் வந்து எனக்கு எதையுமே குறைச்சி பேச என்னன்னா தெரியாது, ரொம்ப பெருசாக நான் பேசுவேன். பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆகணும், பெரிய பிக் ஷாட் ஆகணும், நாம் அதை செய்யணும் இதை செய்யணும்னு அப்படி கற்பனை கோட்டை. அதை நான் ரொம்ப நிஜம்னு நம்பி நான் பேசினேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இது சாத்தியமா? அப்பா அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் லோயர் லெவலில் இது வந்து சாத்தியமே இல்லாத காரியத்தை சும்மா போல்டாக நான் என்ன செய்வேன்னா பேசுவேன். அது நடக்குமா நடக்காமல் போகுமாங்கிற டவுட்லாம் எனக்கு என்ன செய்யாது, வராது. நான் ஆசைப்படுறேன், அது கண்டிப்பா நடந்தே தீரும். அந்த வயசுல என்னுடைய தாரக மந்திரம் என்னன்னா, if you have fixed on what you want, there is nothing in this world has the power to stop you from getting it. இது இந்த வாசகத்தை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு பூஜை செஞ்சவன் நான். ஆமா, எக்கச்சக்கமான பஞ்சு என் ரூம்ல அப்படி ஒட்டி ஒட்டி இருக்கும். ஆனா நான் ஆசையில பேசினேனே ஒழிய
தேவன் எனக்குள்ள கிரியை செஞ்சதுனால நான் பேசல. புரியுதா உங்களுக்கு? ஆனா 30வது வயசுல தேவனுடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சப்போ என் பேச்சு, என் பாஷையே மாறிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதெல்லாம் நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்ம சொந்த பாஷை நமக்கு மறந்துரும். அவர் என்ன பேசுறாரோ அதையே நானும் பேச ஆரம்பிக்கிறேன். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதான் நமக்குண்டான ஆசையில பேசுறது, எனக்குண்டான ஃபெய்த்ல பேசுறது. பவுல் சொல்றார்ல, விசுவாசித்தேன் ஆகையால். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப தேவன் எனக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற பொழுது எனக்கு ஃபெய்த் வருது. ஃபெய்த் வந்த உடனே தேவனுடைய பாஷை என்னுடைய பாஷையா மாறுது. ஆமென். தேவன் என்னிடத்துல என்ன பேசினாரோ அதையே நானும் பேச ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம பேச்சு அப்படியே என்ன செஞ்சிருது? அப்படியே மாறிடுது. இப்போ எண்ணெயில ஒரு நனையாத ஒரு திரியை வந்து நீங்க நல்ல நம்ம அந்த ரோல் பண்ணி எண்ணெயில அதை நனைக்காம நீங்க தீயை கொளுத்துவீங்கன்னா திரியோட நிலைமை என்ன? கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு கருகி சாம்பல் ஆயிடும். போயிருந்தா ஒரு 30 செகண்ட்ஸ் தாக்கு பிடிக்குமா? அவ்வளவுதான். ஆனா அதே திரிய நீங்க எண்ணெயில நல்லா நனைச்சு அதுல ஒரு தீயை கொளுத்தணும்னா அப்படி தீ விளையுதாங்க. நின்று எரியுது, விளையுது. அந்த திரி தொடர்ந்து எரியுதா? அப்போ நனையாத திரி உடனே கரியிருது, சாம்பலாயிருது. ஆனா எண்ணெயில நனைஞ்ச திரி நிலைச்சு நின்று எரியுது. ஆமென். சொந்த ஆசையை பேசினோம்னா கறி போகும். அது வந்து சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, அதான் நம்ம நிலைமை. ஆனா ஆவியானவர் தம்முடைய வல்லமையை கொண்டு நம்மளை நனைச்சு அனுப்புறப்போ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்மள நனைச்சு அனுப்புற ஒரு ரேமா வார்த்தையை தந்து நம்மள நனைச்சு அனுப்புறப்போ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதான் எனக்குள்ள தேவன் வல்லமையா கிரியை செய்கிறார். எஸ், ஆமென் சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் திருப்போணத்தில் இறந்துட்டார். அப்போ அங்கே அந்த தகவல் வந்து ஜெபத்தோட்டத்தில் இருந்தவன், நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம போய் ஜஸ்ட்டு அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்தோம். வர்ற வழியில் என்னோடய ஃப்ரெண்டு இந்த மடப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன ரைஸ் மில் வச்சுருக்கான். அவன் ஆரம்பத்தில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாலும் இந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் விசேஷமானவன். அவன் கடைக்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு, என்னடா எப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட நானும் என்னோடய ஒய்ஃபும் நின்று கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நலிவடைஞ்ச நிலைமையில் அவன் கஷ்டப்படுறான்றது நல்லா தெரிஞ்சு. ஆனால் இவனுக்கும் இவன் ஏன் விசேஷமானவன்னா, 96வது வருஷத்தில் எனக்கு முதல்ல சுவிசேஷம் சொன்னவர் எனக்கும் இவனுக்கும் சேர்த்து தான் சொன்னாங்க. காஸ்பலை வந்து 2 பேருக்கும் தான் சொன்னாங்க. எங்கள் 2 பேரையும் தான் மாடக்குளத்தில் இருக்கிற பாஸ்டர் ஹாரிஸ் அவங்க சர்ச்சில் எங்கள் 2 பேரையும் 96 வருஷத்தினுடைய கடைசி மாதங்கள் இதில் போய் சண்டே சர்வீஸ்க்கு நீ வரணும்னு வாங்க. 97 ஜான்வரிலாம் நானும் அவரும் என்னோடய ஃப்ரெண்டும் அந்த சர்ச்சுக்கு எங்களை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் எங்களை உட்கார வச்சு செய்தியை கேளுங்கன்னு சொல்லுவார். நான் உட்காந்து கேட்பேன், அவனை சைடில் பார்ப்பேன். அவன் வந்தோடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனை இயேசுனால யாருன்னு என்ன செய்யாதுன்னா தெரியாது. உண்மையிலே சொல்லப்போனால் அவன் ஒரு சாமியாடி. அவன் வருஷம் பால் குடம் எடுப்பான்.
திருப்போணத்தில் அவன் பால் கடை எடுத்து ஊரை ஒரு ரவுண்ட் அடிக்கிறப்ப அவன் கீழே விழுந்துடாம அவனை இடுப்பில் ஒரு லாக் போட்டு அவனோட சேர்ந்து ஊரை வருஷம் சுற்றி வர்றவன் நான் தான். அவன் தங்குன்னு ஆடிட்டு வருவான். அவன் கீழே விழுந்துடாம அவனை பிடிச்சிக்கிட்டே என்ன செய்யறதுன்னா வந்து அப்புறம் அந்த அவன் ஃப்ரீயான உடனே அவனை தூக்கி கொண்டாந்து வெளியில் போடுற ஒரு வேலையை 3 வருஷம் பண்ணிட்டு தெரிஞ்சேன். திடீர்னு உட்காந்துருப்பான், சர்ன்னு என்னமாவது எனக்குள்ள நாகம் வந்துருச்சுன்னு சொல்லுவான், சுறு சத்தம் கொடுப்பான். என்னடா பக்கத்துலானடா இருந்தான், ஏன்டா அப்படி சவுண்டு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டா, டேய் சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஆளை பிடிச்சி கொண்டாந்து நீங்கள் கோயிலில் உட்கார வச்சு வசனத்தை கேள்றான்னா அந்த ஆவி கேட்க விடுமா? அப்படி தூங்கிட்டு இருந்தான். அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வந்து மதுரை நம்ம அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அன்னபூர்ணா ஹோட்டலில் உட்கார வச்சு நல்ல பிரியாணி கொடுப்பாரு. நாங்கள் நினச்சிக்கிறது சரியான ஏமாளி இந்த மனுஷன், நம்ம வந்து தூங்குறோம், நம்ம இஷ்டம் இல்லாமல் இருக்கிறோன்னு தெரியாமல் இப்படி வாங்கி கொடுத்து வேறு என்ன செய்கிறாருன்னா ஏமாறுறாரு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா 97 ஜான்வரியில் நீங்கள் 2 பேரும் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னாரு. ஞானஸ்தானம் எடுத்தால் பிஸ்னஸில் நான் வந்து உங்களோட நான் பார்ட்னராக சேர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கண்ணெல்லாம் சுவிசேஷன் சொல்லி கண்ணு திறக்கல. இவர் பிஸ்னஸில் பார்ட்னர் ஆன உடனே நமக்கு ஒருத்தன் மாட்டினாண்டா நமக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டா போச்சு அப்படின்ட்டேன். அந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்னையும் அவனையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் அப்பா கையில் மாற்று துணி இருக்குது, அவனும் வந்தான். ஆனால் பேப்டிசம் டேங்க்கில் வந்து அந்த இறங்க போகிற நேரத்தில் நான் ஒரு ஸ்டெப்பு நான் தண்ணிக்குள்ளே கால் எடுத்து வச்சேன். சண்முகம் அங்கே வரைக்கும் வந்துட்டு இந்த காலை வைக்கலை. 97 ஜனவரி நடந்துச்சு. ஐ திங்க் 13ஆம் தேதி என்ன நினைக்கிறேன் அப்படி. ஆனால் நான் ட்ராப்பில் பெரிய பக்தி பழமாக நான் எடுக்கலை. நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு, சரி தண்ணிக்குள்ளே இறங்கும்னு நான் இறங்கினப்போ எனக்கு ஏதோ ஒரு புனிதமான காரியத்தை செய்கிறோங்கிற ஒரு உணர்வு அப்போ வந்துச்சு. என்னை அறியாமல் கண்ணெல்லாம் கலங்குச்சு, உடம்பெல்லாம் சிலிர்த்துச்சு. அவ்வளோதான், அந்த மொமெண்ட்டு தான். அதுக்கப்புறம் திரும்ப நான் பாட்டில் என்னோட இயல்பான வாழ்க்கைக்கு போயிட்டேன். அப்புறம் டிசம்பர் 97வது வருஷம் டிசம்பரில் தான் என்னை ஆண்டவர் சந்திச்சார். இந்த சண்முகத்தை தான், இந்த ஃப்ரெண்டை தான் நான் இப்போ சந்தித்தேன் நான். ஸோ இந்த 25-26 ஆண்டு கால இடைவெளியில் ஏன் என்னோட லைஃப் இப்படியாச்சு, ஏன் அவனோட லைஃப் வந்து இவ்வளவு நலிவடைஞ்சிருக்கு அப்படின்னா சிம்பிள் ரீசன், அவரை ஏற்றுக்கொண்ட எனக்குள்ள அவர் கிரியை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியை யாருக்குள்ள தான் நடக்குது? அவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்குள்ள தான் அவர் கிரியை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதாங்க ரகசியம். இன்னைக்கு நம்ம 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 வேண்டிக் கொண்டதை விட நம்ம கற்பனையிலையும் நமக்கு வந்துடாத உயரங்கள்ல நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா, இந்த உயரத்துக்கு நம்மளை எது தூக்கிட்டு வந்ததுன்னா, நம்ம மனசுல சுமந்த ஆசை இல்ல, நமக்குள்ள என் தேவன் நடப்பித்த வல்லமையான கிரியை. ஆமென். தேவன் உங்களுக்குள்ள வல்லமையா செய்தி வேலையில, ஆராதனை வேலையில, ஜெப வேலையில கிரியை செய்கிறார்னா, நீங்க போக போற உயரம் உங்க அறிவுக்கும் புத்திக்கு எட்டாதது. ஆமென். உங்க குடும்ப பின்னணிக்கு சம்பந்தமே இல்லாதது. ஆமென். உங்க பிளட் லைன்லயே இந்த மாதிரியான ஒரு மேன்மை இதுக்கு முன்னாடி இந்த பரம்பரையில யாருமே அனுபவிச்சது இல்ல. ஆமென். சமீபத்தில் தியானிச்ச பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் பரம்பரையில எத்தனை நன்மையை பார்த்திருக்கலாம், ஆனா உன் பரம்பரையிலேயே யாரும் பார்த்திராத ஒரு மேன்மையை நீ பார்ப்பனர். ஆமென். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க அந்த எங்க தாத்தா, எங்க பாட்டன், எங்க அப்பா காலத்துல எங்க வீட்டுல எப்படி இருந்துச்சு தெரியுமா? நாங்க எவ்வளவு நன்மையை என்ன செஞ்சோம் தெரியுமா? பார்த்தோம் தெரியுமா? ஐயா நீங்க ஜமீன்தார் பரம்பரையாவே இருங்கய்யா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க என்ன பரம்பரையா இருங்க? ஜமீன் பரம்பரையாவே இருங்க ஐயா. ஜமீன் பரம்பரையில நிறைய நன்மையை பார்க்கலாம், ஆனா அவருடைய பரம்பரையில ஜமீன் பரம்பரையில இல்லாத மேன்மையை பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஜமீன் பரம்பரையில் இல்லாத மேன்மையை. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமரச் செய்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே,
என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உசுரோ எனக்கு இல்ல. நினைச்சு பார்ப்பேன், நம்ம எல்லாம் சாமியே இல்லைன்னு சொன்னாலு, ஆனா அவன் சாமி ஆடினவன். அப்ப யார பிடிக்கணும்? அண்ணன் சண்முகத்தை பிடிக்கணும். ஆனா அவனை விட்டுட்டு, அதாவது நம்ம எல்லாரையும் அவர் ஏத்துட்டு இருக்கிறார். உலக ரட்சகர், மதுரை சிட்டியில் இருக்கிற எல்லாரையும் அவர் ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென். ஆனா அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? எல்லாரையும் அவர் ஏத்துட்டு இருக்கிறாரு, ஆனா இங்க இருக்கிற நாம நம்மளை ஏற்றுக்கொண்டு அவரை ஏத்துக்கிட்டோம், அவரை ஏத்துக்கிட்டோம். அதனால நமக்கு இவ்வளவு வித்தியாசம். ஆமென். நமக்கு இவ்வளவு விசேஷம். விசேஷம். அவங்களும் ஏத்துக்கொண்டு இருந்தா அவங்களுக்குள்ளயும் கிரியை செஞ்சிருப்பாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லாருக்குள்ளயும் கிரியை செய்யாத வல்லமை அவரை ஏற்றுக்கொண்டவனுக்குள்ளதான் அவருடைய வல்லமை கிரியை செய்யும். ஆமென். நாம விசேஷமானவங்க இல்ல, சுவிசேஷம் நம்மளை விசேஷமானவங்களை ஆக்கிருச்சு. ஹalleluya. எழுதுறப்ப ஆண்டவர் சொன்னார், நீ விசேஷமானவன் நான் உன்னை தெரிஞ்சுக்கல, நீ விசுவாசிச்ச சுவிசேஷம் உன்னை எப்படி ஆக்கிருச்சு? விசேஷம் உள்ளவனா, விசேஷம் உள்ளவளா. ஆமென். நாங்க கிராமத்துல இருந்தப்போ இந்த புல்வாக்கரை பகுதியில் நாங்க இருந்த அந்த நல்ல அங்க சில பேர்லாம் ஜமீன் பரம்பரை. இன்னைக்கும் அவங்களுடைய சுத்துப்பட்டி கிராமங்கள்ல எத்தனையோ ஏக்கர் நிலம் கிடக்கு. அந்த உள்ள பஸ் போகாத இடம், பயங்கர பெரிய பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்கும் உள்ளுக்குள்ள, புல்வாக்கரைக்குள்ள இந்த கண்மாய்க்கு உள்ள போனீங்கன்னா அப்படி அது முதலாளி வீடுக அப்படின்வாங்க. அதில் தான் நாங்கள் ஒரு வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க முப்பாட்டைங்க எல்லாருமே இந்த ஜமீன்தார் எல்லாருமே வந்துட்டு, வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நாம் ஆரம்பித்தோம்னா அங்கே பாருங்க, அதையும் தாண்டி இருக்கும் பின்வாசல். அவ்வளோ பெரிய உள்ளுக்குள்ள ஊஞ்சல் இருக்கும், பெரிய பெரிய அந்த தேக்கு மர தூண்கள் இருக்கும். அப்படி ஒரு வீதி அந்த அந்த சின்ன கிராமத்துக்குள்ள அப்படி ஒன்று இருக்கு. ஒரு வீடெல்லாம் இன்னும் இருக்கு. அப்படி ஒரு பெரிய பங்களா தான் அந்த வீடு, பங்களா தான் அந்த வீடு. அந்த வீட்டில் பிறந்தவனோட தான் நான் சின்ன வயசுல நான் விளையாண்டது எல்லாமே. ஆனால் சமயத்தில் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன், அந்த வீடெல்லாம் அப்படியே பால் அடைஞ்சிருச்சு. என்னோட ஃப்ரெண்டு அவன் ஃபோன் பண்ணுறான், டேய் மாப்பிள்ளை எங்கே இருக்கடா, அவன் ஃபோன் நம்பரே எனக்கு கிடைக்கல. யதார்த்தமாக நான் ஃபோன் பண்ண போன உடனே மாப்பிள்ளை ஃபோன் நம்பர் கிடைச்சி, சின்ன வயசில் மாமா மச்சான் அப்படி தான் கூப்பிட்டு பழக்கம் எனக்கு. அப்போ எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நான் மண்டபத்தில் ஒரு போட்டில் வந்து நான் ஒரு கணக்கு பிள்ளையாக இருக்கிறேன். மாப்பிள்ளை வயசாயிடுச்சு, என்னால் வேலை செய்ய முடியல, நான் கஷ்டப்படுறேன், ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுக்குறியா, அந்த 1ஆம் தேதி நான் உனக்கு தந்துடுறேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சொன்னேன், டேய் நீ வச்சுக்க, நான் உனக்கு திரும்பலாம் நான் கேட்கல, நான் பணத்தை போட்டு விட்றேன், எங்கேயாவது ஒரு நல்ல வேலை இருந்தால் என்னை சேர்த்து விட்றேன் மாப்பிள்ளை. பரம்பரை என்ன பரம்பரை? ஜமீன் பரம்பரை. அந்த பரம்பரையில் அவங்க பார்த்த நன்மைகள் ஏராளம். ஆனால் ஏசாமியை விசுவாசிச்சு நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எனக்குள்ள நடப்பிக்கிற கிரியை நிமித்தம் என் தலைமுறையில் நான் பார்க்க போகிற ராஜ மேன்மைகள் ஏராளம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலைல யதார்த்தமா அந்த கிராமத்துக்காக நான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன்னா, அப்போ அங்கிருந்து ஒருத்தர் ஞாபகம் வந்து அவருக்கு நான் ஃபோன் அடித்தேன். அவர் சொல்கிறாரு, அவருக்கு சந்தோஷம், நான் நீ ஃபோன் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, கிறிஸ்தவ நண்பர்கள் என்னால் மறக்க முடியாது, அந்த குழந்தை இயேசு. அவர் சொல்கிறார், அந்த குழந்தை இயேசு என்னை எப்படி காப்பாற்றினார் தெரியுமா அப்படின்னு. அவருக்கு பாவம் குழந்தை இயேசு தான் தெரியும், வேற ஒன்று என்னன்னா தெரியாது. அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர் பெரிய அந்த பங்களா வீட்டில் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உனக்கு தான் தெரியுமே நான் மாடி வீட்டு ஏழை அப்படின்னாரு. நான் யாரு? மாடி வீட்டு ஏழை. ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவங்க எல்லாம் அப்படியே இருக்கிறப்போ அவரை ஏற்றுக்கொண்ட ஜனத்தை மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த மேன்மைகளை பார்க்க வைக்கிறார்னா, அந்த ஜனத்துக்குள்ளதான் என் தேவன் வல்லமையா கிரியை செய்கிறார். ஆமென். அப்படி கிரியை செய்கிறப்ப அவர் சிறியவனை
புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடும் ஜனத்தின் ராஜாக்களோடும் மகிமையுள்ள சிங்காசனத்தையும் சுதந்தரிக்க பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க பிளட் லைன்ல இல்லாத ஒரு ஸ்பெஷல் உங்க ஃபேமிலியில உண்டு. ஆமென். உங்க பரம்பரையில உண்டு. ஆமென். உங்க பிள்ளைகளுக்குள்ள உண்டு. ஆமென். என்னடா நம்ம தாத்தா பாட்டன் யாருக்குள்ளயுமே இந்த மாதிரி என்னன்னா ஒரு விசேஷம் இல்லையே. இல்லையே, எப்படா இந்த குடும்பம் மட்டும் இவ்வளவு ஸ்பெஷலா இருக்குன்னா அவர்ல கிரியை செய்றார். ஆமென். அவர்ல உள்ளத்துக்குள்ள கிரியை செய்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள கிரியை செய்கிறார்னா நமக்கு பெருசா செய்ய போறார்னு அர்த்தம். ஆமென். நமக்குள்ள கிரியை செய்கிறார் என்றால் நமக்கு பெருசா செய்ய போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால செய்தி நேரத்துல நோட்டும் பேனாம உட்காந்து எந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு வேர்டை தர்றாரோ அதை குறிச்சு வச்சுக்கணும். எஸ். அதான் கடவுள் நடப்பிக்கிற கிரியை. ஹல்லேலூயா. கடவுள் நடப்பிக்கிற கிரியை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த கிரியை நடக்குதுன்னா நாம வேண்டி கொண்டதை விட, நாம நினைச்சதை விட நமக்கு ரொம்ப பெருசா ஆண்டவர் செய்ய போறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு. நான் ஆசையில பேசலங்க, நான் சர்ச்சுக்கு போனேன், அங்க போனா அவர் கிரியை செஞ்சுட்டாரு. இப்போ அவர் எனக்குள்ள நடப்பிச்ச கிரியை நான் பேசுறேன். ஆமென். என் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. இல்ல இல்லை. ஏன்னா நீங்க ஆசையில பேசல, நீங்க எதுல பேசுறீங்க? விசுவாசத்துல பேசுறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல இல்ல, பல நேரங்கள்ல நல்ல கவனிங்க, நம்ம ஆண்டவர் சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, எதை ஏறெடுக்கும் பொழுது? விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நாம அவரிடத்துல ஜெபிக்க துணியாத காரியத்தை அவரிடத்துல நாம கேட்கும்படி அவர் நமக்குள்ள ஒரு கிரியை செஞ்சு விட்டுருவார். ஆமென். புரிஞ்சுக்கங்க, நாம ஜெபம் பண்றப்ப அவர் எனக்குள்ள நடப்பிக்கிற ஒரு கிரியை என்ன செஞ்சிடும்னா, நார்மலா அவற்றை நான் கேட்க துணியாத ஒரு ஜெபத்தை நான் பண்ணும்படியான விசுவாசத்தை எனக்கு தந்துரும். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அண்ணாளுக்கு எடுத்தோடனே அவ பண்ண ஜெபம், ஆண்டவரே ஒரு 6 குழந்தைய கொடுங்க, மூத்தவன உங்களுக்கு தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஜெபம் அப்படி இருந்துச்சா? இல்ல. இந்த ஜெபத்தை பண்றதுக்கான துணிச்சல் இருந்துச்சா? இல்லவே இல்லை. ஒன்னு கேட்கறதே பெருசு. பெருசு. அவளுடைய ஃபெய்த் லெவல் எவ்வளவு இருந்துச்சு? அதுவும் போய் அழுதுகிட்டே இருந்தா. அழுதுகிட்டே இருந்தவளை பார்த்து ஏலி சொல்றாரு, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். தேவன் அன்னாளுக்குள்ள கிரியை செய்கிறார். ஆமென். ஜெபிக்கிறவனுக்குள்ள தேவன் கிரியை செய்கிறார். விண்ணப்பம் பண்றவனுக்குள்ள தேவன் கிரியை செய்கிறார். ஆண்டவரோட உறவாடுவனுக்குள்ள தான் அவருடைய காரியம் வல்லமையான கிரியை நடக்குது. ஆமென். சோ இந்த கிரியை நடந்த உடனே அவ துக்கமுகமா இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதுக்கப்புறம் கேட்டபடியே பையனை கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டார். சாமுவேல் வந்துட்டானா? வந்துட்டார். வருஷம் வருஷம் சாமுவேலை பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன சட்டையை தச்சுக்கிட்டு வருவா. அவ்வளவுதான் அவ ஃபெய்த் லெவல். கேட்டது என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஒரு வேர்டு கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுதான் அவ வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சட்டையை தச்சுக்கிட்டு தன்னுடைய பிள்ளைய பார்க்கறதுக்கு வருவா. அந்த மாதிரி அவ வருஷம் வருஷம் எத்தனை வருஷம் வந்தான்னு தெரியல. அந்த குழந்தை பிறந்து ஒரு குழந்தை டெடிகேட் பண்ணி அந்த குழந்தை ஆலயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கு. மேபி சாமுவேலுக்கு ஒரு 7 வயசா 8 வயசான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சில வருஷங்கள் போயிட்டு இருக்கிறப்ப அடுத்து எனக்கு ஒரு குழந்தைய தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கான கட்ஸ் அவளுக்கு என்னன்னா இல்ல. இந்த சமயத்தில் தேவன் மீண்டும் கிரியை நடப்பிக்கிறார். ஆமென். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்க. ஏலி எல்கானாவையும் அவள் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக, அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள்.
சாமுவேல் என்ன பிள்ளையாண்டா கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. 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 முதல்ல ஒரு நேரம் ஜெபம் பண்ணா, ஒரு கிரியை செஞ்சாரு, பையன் வந்துட்டான். அதுக்கப்புறம் 5 குழந்தை இன்னும் எனக்கு தாங்கன்னு கேட்கறதுக்கான எந்த விதமான துணிச்சலோ தைரியமோ அண்ணாளுக்கு கிடையாது. ஒன்னு கேட்டேன், நிந்த மாறுச்சே, தோத்திரம். அல்லேலூயா. நம்மளை இனிமே ஒருத்தனும் குறை என்ன செய்ய முடியாதுன்னா சொல்லவே சொல்ல முடியாது. கோல் அச்சீவ் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சு அவ செட்டில் ஆயிட்டா. ஆனா தேவன் செட்டில் ஆகல. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவர் திரும்ப ஒரு வேர்டை கொடுத்து அவளுக்குள்ள கிரியை செய்கிறார். எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுக்கப்புறம் எத்தனை? 3 பையன், 5 2 சொல்லுங்க. வேர்டு வராம சில ஜெபத்தை பண்ணுவதற்கு தேவையான துணிச்சல் ஒரு சராசரி மனுஷனுக்கு வராது. இல்ல, வரவே வராது. இல்லைன்னா நம்ம ஜெபத்தை அடிச்சு கூட வேண்டியதான். இதை தாரும் ஆண்டவரே, அதை செய்யும் ஆண்டவரே, நான் இப்படி யோசிக்கிறேன் ஆண்டவரே, நீ இப்படி செய்தால் நன்றா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சரக்கு அடிச்சு விடுறதில்ல ஜெபம். ஆனா பல நேரங்கள்ல நான் என்ன விரும்புறேனோ அதை தான் ஒப்பிக்கிறேன் பிரேயர்ல போயிட்டு. அது குழந்தைங்க பண்ற ஜெபம். ஆனா ஜெப நேரத்தில் தேவன் எனக்குள்ள நடப்பிக்கிற கிரியை என்ன? எஸ். அந்த கிரியை நடந்த உடனே நான் என் பிரேயர் எப்படி வந்துருதுன்னா, இதெல்லாம் தேவன்கிட்ட கேட்கறதுக்கான துணிச்சல் எனக்கு நார்மலா வராது. ஆனா அவ்வளவு பெரிய காரியத்தை நான் கேட்கிறேன். உலகம் சொல்லணும் ரொம்ப ஆசைப்படுறான். ரொம்ப இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை என்னன்னா வரக்கூடாது. மொடவன் கொண்டு எனக்கு ஆசைப்படக்கூடாது. ஆனா நீங்க சொல்லணும், யோ இது ஆசை இல்லையா, எனக்கெல்லாம் இந்த ஆசை வராதியா, இதை கேட்கறதுக்கான துணிச்சல் எனக்கு இல்ல. அவர் பேசுறப்ப என்னால கேட்காம இருக்க முடியலையா? எஸ். ஹalleluya. ஹalleluya. அவர் பேசுறப்ப என்னால கேட்காம இருக்க முடியலையா? இதான் திரி எண்ணெயில நனையும் பொழுது திரியினுடைய தன்மை மாறுகிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். திரியானது எண்ணெயில் நனையும் போது திரியினுடைய தன்மையே மாறிவிடுகிறது. ஏண்டா திரிக்கு இப்படி ஒரு, திரிக்குள்ள இப்படி ஒரு நன்மை இருக்கானா நனைஞ்சாத்தான் தெரியும். எஸ். ஹalleluya. ஹalleluya. அதனால ஜெபத்துல நனைகிறவன், ஜெபத்திலேயே ஊறி இருக்கிறவன், அவன் அவன் அவனுடைய பிரேயர் லெவல் என்னன்னா வேற. ஹalleluya. 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 அப்ப நாம வேண்டிக் கொண்டதை விட, நாம நினைச்சதை விட தேவன் நமக்கு அதிகமா, ஏன்னா அவர் ஏசாயா 55:8-9 சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் நம்ம நினைவை மாறுனா நம்ம நினைவை மாத்திக்கிற மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அதனால என்ன பண்றாருன்னா, அவருடைய வார்த்தையை வச்சு நம்மளை நினைச்சு விட்டுருவார். எஸ். ரேமா வேர்டை வச்சு நினைச்சு விட்டுருவார். நினைச்சு விட்ட உடனே நம்ம நினைவு அவருடைய நினைவா மாறிடுது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப நீ இப்படி நினைக்காதடா, மாத்திக்கடா, நினைவு என்ன செஞ்சுக்கடா, மாத்திக்கடா சொன்னானா நான் மாற மாட்டேன்னு அவருக்கு நல்லாவே என்னன்னா தெரியும். அதனால அவர் என்ன பண்றாரு, எனக்குள்ள ஒரு கிரியை, வல்லமையான கிரியை நடப்பிச்சு விட்டுறாரு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா இது மாறிடுது, என் நினைவு மாறி அவருடைய நினைவு என்னுடைய நினைவாயிருது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த ரெண்டு நினைவு கடையில வித்தியாசம் பூமிக்கும் வானத்துக்கும் வித்தியாசம். இங்கதான் ஒரு மனுஷன் இயல்பா அவனுடைய புத்திக்கு உட்பட்டு, அவனுடைய சக்திக்கும் திராணிக்கும் உட்பட்டு பண்ற ஜெபத்தை தாண்டி அவனுடைய அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத வார்த்தைகளை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு குழந்தைக்கான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க தேவையான துணிச்சல் தான் யார்கிட்ட இருந்துச்சு? ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு. ஆனா எப்படி தேவன் பேசுறாருன்னா, ஆதியாகமம் 15
எப்பா நீ சந்தானான்னு கேட்குற, ஆனால் நான் உனக்கு என்ன வச்சிருக்கிறேன்னா சந்ததியை வச்சிருக்கிறேன். சந்ததி. வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானா அவைகளை எண்ணு. வெளியே வாங்க ஐயா, நீங்க வெளியே என்ன செய்யுங்க, வாங்க. கூடாரத்தை விட்டு வெளியில என்ன செய்யுங்க, வாங்க. வானத்தை கொஞ்சம் அண்ணாந்து என்ன செய்யுங்க, பாருங்க. அந்த அந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணுங்க. அப்படின்ன உடனே என்று சொல்லி அப்படித்தான வசனம் இருக்கு. 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி. அந்த பேசேஜ் எப்படி இருந்திருக்கணும்? ஆபிரகாமோ ஆண்டவர் நின்று, ஆண்டவர் வந்து பாத்தியா ஆபிரகாம் ரொம்ப பெருசா இருக்குல்ல, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல, கண்ணுக்குள்ளே அடபடல, என்ன முடியல அப்படின்னு அதை சொல்லிட்டு பின்பு அவனை நோக்கி, அப்படித்தான் வசனம் இருக்கு. பின்பு அவனை நோக்கி, அங்க பாரு நல்லா பாத்துட்டியா, பெருசா இருக்குல்ல, பின்பு அவனை நோக்கி. அந்த மாதிரிதான் உன் சந்ததி இருக்கும், இவ்வண்ணமா இருக்கும் என்றார். இங்கதான் தேவன் ஆபிரகாமுக்குள்ள என்ன நடப்பிக்கிறார்? கிரியை நடப்பிக்கிறார். ஆபிரகாமுக்குள்ள கிரியை நடப்பிச்ச உடனே ஆபிரகாம் எதுக்காக ஜெபம் பண்றாருன்னா, வானத்தை பார்க்கிறப்ப எல்லாம் என் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும்னு விசுவாசித்தான். இது நார்மலா வரும், தேவன் கிரியை செஞ்சா தான் வரும். நார்மலா ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்றதே பெரும்பாடு. ஆனா தேவன் என்ன தருவேன்றாரு? சந்ததி. உங்களுக்கு வீடு கட்ட ஒரு 5 சென்ட் தருவேன்னா உங்களால அதை கிரகிக்க முடியும் சாமி. ஆனா தேசத்தை தருவேன்னு சொன்னா ஐயோ இதெல்லாம் நமக்கு என்னன்னா சீரணிக்க என்னன்னா முடியலையே. தேசத்தினுடைய நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து சிரி அப்படிங்கிறாரு. இங்க ஆபிரகாம் ஆண்டவர் தம்முடைய நினைவை கொண்டு நினைக்கிறார். ஆமென். நினைச்சுனா என்னுடைய இயல்பான நினைவை தேவன் அவருடைய நினைவுக்கு ஏற்றபடி மாற்றுகிறார். ஆமென். இதான் அவரோட உறவாடும் பொழுது தேவன் நமக்குள்ள நடப்பிக்கிற கிரியை. இந்த கிரியை நடந்த உடனே என் பிரேயரே மாறிடுது. ஹல்லேலூயா. என்ன மாறிடுது? நான் கேட்க துணியாத காரியத்தை அவரிடத்துல நான் ஜெபமா ஏறெடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாங்க ஹைதராபாத்ல ஒரு மினிஸ்ட்ரி, பெங்களூர்ல முடிச்சிட்டு அப்படியே சென்னை வந்து அகைன் சென்னையிலிருந்து திருச்சூர் போகணும். திருச்சூர் போயிட்டு திருச்சூர்ல இருந்து தூத்துக்குடி போய் அப்புறம் தங்கச்சி மடம் வரணும். ஒரு ரவுண்டு எல்லாமே குறைஞ்சது 700 கிலோமீட்டர். அப்போ எங்க ஸ்கெடியூல் கொஞ்சம் டைட்டா இருக்குன்றதுனால திருச்சூர்ல மீட்டிங்கை ரெடி பண்ண வச்சு நாங்க சொல்றோம், தயவு செஞ்சு எங்களை கொஞ்சம் விட்டுருங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்கு, அதனால அடுத்த முறை நாங்க என்ன செய்யறோம், கட்டாயம் வர்றோம் அப்படின்னு சொன்ன அவர் என்ன சொல்றாரு, நீங்க கார்ல வேணா, நான் நேரம் ஹைதராபாத்ல இருந்து என்ன பெங்களூர்ல இருந்து நான் திருச்சூருக்கு ஃபிளைட் புக் பண்ணிடுறேன், சென்னையில இருந்து திருச்சூருக்கு நான் ஃபிளைட்ல போறேன் அப்படிங்கிறார். இப்படி போனா அப்படி வர்றாரு. இவர் விடவே இல்லை. எங்களுக்கு போறதுக்கே என்னன்னா அதுக்கான உத்வேகமே வரல. என்ன ஆண்டவரே நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்போ மதுரை எங்கே வர்றப்ப நான் ஜூடாலாம் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் ஃபாதர்கிட்ட சொல்கிறேன், எப்பா நாங்கள் சொல்லி பார்க்குறோம், ஒரு கேட்கல, தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்காக ஒரு வார்த்தை என்ன செய்யுங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல முடியுமாப்பான்னு கேட்டோம். அப்பா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு, டேய் அவன் ஒரு அப்போஸ்தலன், அவன்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் நம்ம என்ன செய்யணும், பேசணும். சரி, நான் வேணா உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ சரின்னு சொல்லிட்டேன்னா சாகிறதுக்கு ரெடியாக இருட்டான். சரின்னு சொல்லிட்டேன்னா சாகிறதுக்கு ரெடியா இரு, நான் பேச முடியாதுப்பான்ட்டாங்க. என்னடா அப்பாவும் பேசுனா அவர் கேட்பாருன்னு பார்த்தா அப்பா பேசவே மாட்டேன்னு சொல்றாங்கன்ட்டு, சரி வேற வழியில் நினைச்சுதான் ஆகணும், போய்தான் அப்படின்னு பெங்களூர் போயிட்டு, பெங்களூர்ல இருந்து அப்படி நேரா காரு தான் எல்லாமே, நம்ம சென்னை வந்து சென்னையில் அந்த ஒரு காரியத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக திருச்சூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுப்போன்னு கோயம்புத்தூர் போய்
கோயம்புத்தூரில் எங்களை லைவில் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபேமிலி வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் திருச்சூர் போகிறோம். அங்கே போய் பயங்கர ட்ரெயின் ஆயிடுச்சு நிறைய ட்ராவலில். அப்போ ஃபஸ்ட் செஷன் நான் போகிறேன், போய் நின்னா அங்கே டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தெலுங்கு, தெலுங்கு டு ஹிந்தி. ஒரு டிரான்ஸ்லேஷனே நமக்கு கொண்டு வர்றது கஷ்டம். இதில் 2 டிரான்ஸ்லேஷன் சொல்லி சொன்னால், எந்த கர்த்தாவே நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, 2 செஷன் நான் இங்கே என்ன செய்யணும் எடுக்கணும்னு சொல்லி நான் போய் முதல் நாள் நிற்கிறேன். கர்த்தர் களத்துக்கு வந்துட்டாரு, அற்புதமாக முடிச்சிட்டாமா. கடகட மடமடன் ஆண்டவர் வந்து அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டார். அதோட ரூமுக்கு போன உடனே ஆண்டவரே ஒரு செஷன் தப்பிச்சிட்டோம், இன்னும் ஒரு செஷன் தான் என்ன செய்யுதுன்னா இருக்கு. எனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, ஊழியம் பண்ணணுங்கிற ஆசை எனக்கு. இப்போ என்னன்னா இல்லை நான் ரொம்ப ட்ரை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேக்கிங்லாம் எல்லாம் அவசரமாக முடிச்சோடனே ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் வர்றோம். நானும் ஜூடா என்னோட ஒய்ஃப் வந்து நிற்கிறப்ப நான் சொல்கிறேன், நான் ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டேன், எனக்கு எத்தனையோ செய்தி இருந்தாலும் எதை பேசுறதுன்னு எனக்கு எந்த விதமான ஒரு இன்ஸ்பிரேஷனும் இல்லை. அதனால நான் போய் நிற்க போகிறேன், வாயில் வர்றதான் செய்தி எதையும். அதில் 2 டிரான்ஸ்லேஷன் வேற. நான் சொல்லி முடிச்சு அவர் திரும்பி வர்றதுக்குள்ள எனக்கு மறந்துடுது வெயிட்டிங்ல. அதனால வலுக்கட்டாயமா நாங்க எங்களை பிடிச்சி தள்ளி கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நிறுத்துறாரு. அப்படியே ஸ்தோத்திரம் ஒரு மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம் இருக்கு, ஆண்டவரே இதை முடிச்சுட்டு நாங்க போறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க போய் நின்று மைக் எடுத்த உடனே பாருங்களேன், ஆண்டவருடைய மைட்டி மூவ் வந்துருச்சு உள்ளுக்கு. ஹல்லேலூயா. ஆக்சுவலா நான் வந்து அவங்களுக்கு ஊழியம் செய்ய போய் அந்த செஷன்ல ஆண்டவர் எங்களுக்கு நாங்களே ஊழியத்தை பண்ணிக்கிட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு நாங்களே ஊழியம் செய்து கொண்டோம். எங்களுக்கு எப்படின்னா, நாங்க கிட்டத்தட்ட தங்கச்சி மடத்துல 22 வருஷமா இருக்கிறோம். நாங்க இப்ப வரைக்கும் எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு லேண்ட் இல்லை சர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு 1 ஏக்கர் அந்த லேண்டை நாங்க வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.25 கோடி இருந்தால் தான் அதை நாங்கள் வாங்க முடியும். அப்போ ஒரு நபர், அவர் ஒரு பிலீவர் பாருங்க, அவருடைய லேண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 இருந்து ஒரு 1.5 கோடி போகும். அந்த லேண்டை வந்து சர்ச்சுக்குன்னு சொல்லி பாஸ்டர் இதை வந்து நீங்கள் லேண்டு தரிசனத்துக்காக நீங்கள் விற்று நீங்கள் இந்த லேண்டை நீங்கள் வாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்துட்டார். அப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 1.25 கோடி இருந்தால் தான் அந்த இடத்த நாங்கள் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேசிட்டே இருக்கிறப்போ, நீ வீடு கட்டணும்னா உனக்கு 5 சென்ட் 10 சென்ட் தான் வேணும். ஹல்லேலூயா. உனக்கு 10 சென்ட் 5 சென்ட்ல தான் வேணும். To build a house you need only 5 to 10 cents. That's all. இவன் ஆண்டவர் பேசுனது அன்னைக்கு. But for the vision you need land in acres அப்படின்னாரு. எஸ். தரிசனத்துக்கு உனக்கு ஏக்கர் கணக்கில் தான் லேண்ட் என்னன்னா தேவை. இதை சொல்லிட்டே இருக்கிறப்ப உன் ஹேண்டில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. உன் ஹேண்டில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஹேண்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றப்ப லேண்ட் எங்க இருந்துடா வரும்னு உன்கிட்ட கேட்டா, the land will come from the hand of God அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத சொல்றப்பே ஜூடாக்கு பாட்டு வந்துருச்சு. hand of God மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். hand of God மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். எஸ்ரானா நெகமியானா எம்மேல கர்த்தர் கரம். எஸ்ஸனா தெபோராள்னா எம்மேல கர்த்தர் கரம். அந்த hand of God
நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ஆண்டவர் அடுத்து சுட சுட சொல்றாரு, you are not a landlord. நீ ஒரு பெரிய நிலக்கிழாரோ அல்லது நீ ஒரு ஜமீன்தாரோ அல்ல. பட் ஐ வில் கிவ் யூ சம் landlords and they will give their lands for the vision அப்படின்னாரு. ஆமென். ஆனா உனக்கு சில நிலக்கிழார்களை நான் தருவேன். அந்த நிலக்கிழார்கள் உனக்கு தரிசனத்துக்கான நிலத்தை தருவார்கள். ஆமென். இது எல்லாம் அப்படியே சுட சுட ப்ராஃபஸி டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு. அப்ப நான் சொல்றேன், ஐ அம் பிரீச்சிங் டு மை செல்ஃப் அப்படின்றேன். நான் எனக்கு நானே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருந்து அப்பா சொல்றாரு, நோ பாஸ்டர், ஐ அம் லிசனிங் அப்படிங்கற. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அத நான் முடிஞ்ச உடனே, செஷன் முடிஞ்ச உடனே நான் ரொம்ப அப்படியே பபிள் ஆகி நான் மைக் அவர்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். அந்த அப்பாஸ்ல அப்படியே என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் என் தோல்ல விழுந்து அழுதுகிட்டே இருந்தார். மைக்க வாங்கலவர். அப்போ என் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா, உன்னால வர முடியாதுன்னு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு நீ வந்த. என்ன பண்ணிட்டு வந்த? பிகு பண்ணிட்டு வந்த. ஆனா இவருக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆமென். ஒரு அப்பாஸ்டல் நம்ம ஷோல்டர்ல விழுந்து அழுறதுன்றது ஒரு ஜெனரலை தூக்குறதுக்கு சமம். எஸ். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதுக்கு மட்டும் இல்ல, அவருக்கு மட்டும் நீ வரல, உனக்காக நான் உன்னை கொண்டு வந்தேன். எங்களுக்கு அது மறக்க முடியாத என்கவுண்டர். எஸ். அப்போ ஒரு லேண்டுக்காக நம்ம ஜெபம் பண்றப்போ தேவன் எப்படி கிரியை செய்யறாருன்னா, ஆண்டவரே நாங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோன்றப்ப அவர் சென்ட் கணக்கில் பேசாம அவர் ஏக்கர் கணக்கில் பேசுறார். ஆமென். இப்ப பிரேயர் மாறி போச்சு. ஆமென். இந்த பிரேயரை முதல்ல ஏறெடுக்கிறதுக்கான துணிச்சல் எங்களுக்கு என்னன்னா வரல. இதான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு இப்ப எனக்கு டவுட்டே இல்ல, இது எப்படி ரீச் பண்ணுவோங்கிற எந்த விதமான சந்தேகமோ இல்ல. ஏன்னா the Lord has spoken. எஸ். அவர் இந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செஞ்சிட்டாருன்னா பேசிட்டார். அப்பதான் அவர் சொல்றாரு, நான் ஹைதராபாத்ல என் வைஃப் சொன்னாங்க, நமக்கு இந்த இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல, அதான் அந்த ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற வேர்டு தெளிவாக சொன்னார். யூ நீட் லேண்ட் இன் ஸ்கொயர் ஃபீட்ஸ் டு பில்ட் அ ஹவுஸ் ஃபார் யூ. எஸ். உனக்கு ஒரு வீட்டை கட்டுறதுக்கு உனக்கு ஸ்கொயர் ஃபீட்ல தான் இடம் தேவை. ஆனா விஷனுக்கு ஏக்கர்ல தேவைன்னு. ஆமென். இந்த கான்வர்சேஷன் அந்த அப்பாஸ்ல ஒரு ஒய்ஃப் வீட்டில் பேசிட்டு இருந்தாங்களாம். அவங்க சொன்னாங்களா, அதான் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம ஒரு இடம் பார்ப்போமா சர்ச்சுக்குன்னாங்களாம். அவர் சொன்னாராம், சிட்டிக்குள்ளேயே நான் ஏக்கர்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன ஸ்கொயர் ஃபீட்ல கேட்குற அப்படின்னாராம். அவங்க கான்வர்சேஷன் முடிச்சது இங்கே வந்து உட்கார்றாங்க. புல்பிட்லயும் ஸ்கொயர் ஃபீட்ல ஏக்கர்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். புரியுது உங்களுக்கு? எஸ். என்னுடைய ஆண்டவர் அப்படியே அலைவா என்னோட இடைபடுறார். ஆமென். என் வீட்டுல நான் பேசுற சம்பாஷணையை கூட அவர் கவனிச்சிட்டு இருக்கிறார். எஸ். ஹalleluya. ஹalleluya. அதை கவனிச்சு கேட்டதுனால தான் நீங்க வீட்டுல பேசின காரியத்தை இங்க வச்சு உங்களோட கவுண்டர் பண்றாரு. ஆமென். யூ ஆர் ராங். உனக்கு நான் இதை செய்ய நான் தீர்மானிச்சிருக்கிறப்போ உன் புத்திய மாத்திக்கோ, உன் எண்ணத்தை என்ன செஞ்சுக்கோ, மாத்திக்கோ. என்னுடைய எண்ணெய் இல்லாமல் உன் எண்ணம் மாறாது. ஆமென். ஹalleluya. நம்முடைய எண்ணங்களை அவருடைய வார்த்தை என்கிற எண்ணெயில நினைச்சு தான் என்னுடைய எண்ணங்களை மாற்றுகிறார். ஆமென். ஹalleluya. 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 இப்போ எங்களுக்கு என்ன இல்ல, டவுட்டே இல்ல. எஸ். அப்ப திரியில எண்ணெயை வச்சு கொளுத்தி விட்டோம்னா அந்த திரி அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கா? அப்பப்ப திரி என்ன செய்யணும், கொஞ்சம் அப்படி அதை நசுக்கி விட்டு அதை நல்லா தூண்டி விடணும்ல. அந்த மாதிரி ஒரே ஒரு ரேமா வேர்டு மட்டும் கொடுத்துட்டு அதை வச்சே ஒரு வருஷம் ஜெபம் பண்ணுங்கன்னு விட மாட்டார். அடுக்கடுக்கா வரும். ஆமென். அடுத்தடுத்து வரும். எஸ். சொல்லுங்க, அடுக்கடுக்கா வரும். அடுத்தடுத்து வரும். அப்படின்னா the Lord is very very serious. எஸ். ஆண்டவர் கேக்குறார், I am serious. Are you serious? எஸ்.
உன் விஷயத்துல நான் தீவிரமா இருக்கிறேன், நான் பேசுற காரியத்தை விசுவாசிக்கிறதுக்கு நீ தீவிரமா இருக்கியா? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு லேண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்க போய் நின்று அந்த இடத்துல ஒரு சின்ன ஜெபம், என்னோட எல்டர்ஸ் 2-3 பேரோட நின்று ஒரு ப்ரேயரை ஏறெடுக்கிறப்போ ஆண்டவர் வந்து அந்த ஆதியாகமம் 13 தானே, இதா 13 பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் என்ன, அடுத்து தேசத்தினுடைய நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து என்ன செய் திரி. அந்த 2 வருது அந்த இடத்துல. எஸ், 13, 16, 17. அப்போ பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் என்ன அப்படின்னா அந்த தூள் வந்து எப்படி இருக்கும்? இப்படித்தான் உன்னுடைய சந்ததி இருக்கும். உன்னுடைய சந்ததி இப்படிதான் தூளை போல என்ன செய்யும்? இருக்கும். சரி, தூளை போல இருக்கிற சந்ததி இருக்கும்னா அந்த சந்ததி எங்க இருக்கும் அப்படின்னா அந்த சந்ததி இருக்க போன லேண்டை காட்டுறாரு. இந்த நிலத்துல தான் அது என்ன செய்யும்? இருக்கும். இதை தியானிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், தரிசனத்துக்குள்ள ஜனமும் இருக்கு, தரிசனத்துக்குள்ள நிலமும் இருக்கு அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. தரிசனத்துக்குள்ள ஜனமும் இருக்கு, தரிசனத்துக்குள்ள நிலமும் இருக்கு. எத்தனை முறை அந்த பேசேஜை நான் வாசிச்சிருக்கிறேன், இந்த வெளிச்சம் எனக்கு வரல. அப்போ தேவன் லேண்ட குறிச்சு பேசுறப்ப எதை குறிச்சும் பேசுறாருன்னா ஜனத்தை குறிச்சும் பேசுறாரு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஜனத்தோடு கூடிய நிலத்தை நான் உனக்கு தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. 10 ஏக்கர்ல லேண்ட வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 100 பேரோட உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்ல. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா லேண்ட தர்றாருன்னா எதையும் தரப்போறாரு? ஜனத்தையும் தரப்போறாரு. ஜனத்தோடு கூட உனக்கு ஒரு நிலம் வருது. ஆமென். ஹல்லேலூயா. கிரியை நடக்குதா? ஆமென். எத்தனை முறை அந்த ஆதியாகமம் 13 வாசிச்சப்ப நமக்கு கிடைக்காத வெளிச்சம் இப்ப வருதுன்னா அடுத்தடுத்து பேசுவாரு, அடுக்கடுக்கா பேசுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சமீபத்தில் நான் இருக்கிறப்போ அது வந்து இந்த திரி வந்து லேசா மங்கியது கூட தேவன் என்ன செய்யறது இல்லை, விடுறதே இல்ல. சங்கீதத்தில் நான் நைட்டு சொல்றேன் தம்மாட்ட, ஐயா இந்த விஷயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு செய்ய போறாரு. ஆனா ஒரு விஷயத்தை நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கு. நேற்று ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன், எனக்கு மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதனால நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ஊக்கமா ஜெபம் பண்ணணும். அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இத்தனை ஏக்கர் தருவேன்னு சொல்றப்போ நான் வந்து வேற யார்ட்டையும் போய் நான் கேளுன்னு சொல்லல, சொன்ன என்கிட்ட கேளுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ சங்கீதம் 2:8 காட்டுறாரு, ஆஸ்க் ஆஃப் மீ அப்படின்னு தான் இருக்கு. என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்போ ஜாதிங்கிறது தரிசனத்தில் இருக்கிற ஜனம், பூமியின் எல்லைங்கிறது தரிசனத்தில் இருக்கிற நிலம். திரும்பவும் ஒரு ரெவலேஷன் வருது. அப்ப நான் சொல்றேன் தம்பி மாற்ற, ஐயா ஆஸ்க் ஆஃப் மீ. இப்போ ஜூடாவுக்கு வந்து நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறப்ப இது மாதிரி உங்களுக்கு நான் செய்ய போறேன் ஜூடா அப்படின்னு நான் ஜூடாக்கு நான் சொல்லியிருக்கிறப்ப ஜூடா வந்து பிரதர்கிட்ட போய் இந்த மாதிரி அண்ணன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நீங்க எனக்கு செய்றீங்களான்னு கேட்டா பிரதர் என்ன சொல்லுவாரு? யாரு சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. நம்ம ஊர் பாஷையில டே போய் சொன்ன வேண்ட கேளு சொல்லுவோமா? இங்க என்கிட்ட வந்து கேட்காத, போயிட்டு போய் கேளு, சொன்ன வேண்ட கேளு. அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன்கிட்ட நான் சொன்னதை அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்காத, சொன்ன என்கிட்ட கேளு. அப்ப நான் தம்பி மாற்ற நைட்டு நான் சொல்றேன், இந்த மாதிரி ஆண்டவர் பேசுறாரியா, அவர்கிட்ட தான் நம்மளை கேட்க சொல்லியிருக்கிறாரு, என்னை கேளும் தான் இருக்கு, அதனால நம்ம அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கிறப்ப காலையில சண்டே சர்வீஸ், நான் சாட்டர்டே சொல்றேன்னா இல்ல ஃப்ரைடே சொல்றேன். ஜூடா காலையில நான் எழும்பி உட்காந்து நான் டிவோஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு வாய்ஸ்ல, அண்ணே நேற்று ராத்திரி நாம பேசிட்டு படுத்தோம், காலையில அந்த வசனத்தை வச்சு எனக்கு ஒரு பாட்டு கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஆமென். என்னை கேளும் 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 என்று சொன்னீரே, உம்மிடம் கேட்கிறோம் ஜாதி ஜனங்களை. என்னை கேளும் 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 என்று சொன்னீரே, உம்மிடம் கேட்கிறோம் பூமியின் எல்லைகளை. என்னை கேளும் 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 என்று சொன்னீரே,
உம்மிடம் கேட்கிறோம். ஜாதி ஜனங்களை சுதந்திரமாக சொந்தமாக தருவேன் என்று சொன்னவரே, சுதந்திரமாக சொந்தமாக தருவேன் என்று சொன்னவரே, சொன்னவரே செய்திடுவீரே, சொல் தவறாத பூரண நீர். எங்களுக்கு ஆண்டவர் தந்த அந்த வெளிச்சத்தை வச்சே இந்த ராகம் வந்துச்சு. ஆமென். அடுத்த ஸ்டான்ஸ் எப்படி வந்துச்சு? கண்களை ஏறெடு நான் அதிசை நோக்கி பார், பார்க்கிற பூமி முழுதும் தருவேன் என்று. கண்களை ஏறெடு நான் அதிசை நோக்கி பார், பார்க்கிற பூமி முழுதும் தருவேன் என்றே சொன்னவரே செய்திடுவீரே, சொல் தவறாத பூரண நீரே, சொன்னவரே செய்திடுவீரே, சொல் தவறாத பூரண நீரே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இதுதான் நமக்குள்ள தேவன் கிரியை செய்கிறார். கிரியை செய்வது. நேற்று நைட்டு பேசிட்டு இருந்ததுக்கு காலையில் ஒரு பாட்டா வரணும். அப்ப நம்ம பேசிட்டு இருந்தது என்ன பண்ணிருக்கிறாரு? கேட்டிருக்கிறாரு. நாம கொஞ்சம் மங்கி எரியுது கூட அவருக்கு பிடிக்கல. எஸ். டேய், நான் ஏற்றி வச்ச விளக்கு டல்லாயிடக்கூடாது, நான் நிறைவேற்றுகிற வரைக்கும் நீ மங்குனாலும் நான் தூண்டி விடுவேன் வந்து. எஸ். ஹல்லேலூயா. ஸோ ஒரு 3 மாசம் 2 மாசம் ஊக்கமா ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டல்லாகிற அன்னைக்கு ஃபுல் ஆக்கிட்டு போயிடுறாரா வந்து. ஆமென். இந்த திரியை கசக்கி விட்டு திரும்ப தூண்டி விடுறாரா? தூண்டி விடுகிறார். இன்னைக்கு கூட ஆண்டவர் சொல்றார், ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னதுதான் சொன்னது. அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? நீ சந்தேகப்படுற மாதிரியா நான் உனக்குள்ள கிரியை செஞ்சேன்? இல்லையே. நான் பேசின அன்னைக்கு என்ன துள்ளுன? தூங்காம கிடந்த இல்ல, ராத்திரி வீட்டில் போய் ஒரு வாரம் ஃபயரா இருந்தேல, குழப்பத்தை போக்குற மாதிரி தானே உன்கிட்ட நான் பேசினேன். எஸ். நான் பேசினதுனால உனக்குள்ள இருக்கிற சந்தேகம் போச்சா போலையா? கேட்கிறாரு ஆண்டவர், கேட்கிறாரு. நான் கேட்கல, ஆண்டவர் கேட்கிறாரு. அப்புறம் எங்க இருந்து திரும்ப இந்த சந்தேகம் என்ன செஞ்சுன்னா திருப்பியும் வந்துச்சு. அப்ப ஃபயரா இருந்து இப்ப டயர் ஆயிட்டே. சொன்னவர் நீரே செய்திடுவீரே, சொல் தவறாத பூரண நீரே, சொன்னவரே செய்திடுவீரே, வராத பூரண நீரே. எத்தனை பேருக்கு சார்ஜ் ஆயிடுச்சு? ஆமென். இன்னைக்கு செய்தியில கூட ஆண்டவர் நினைப்புறாருல, போய் நல்லா தூங்குங்க. இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு என்ன செய்யுங்க? நல்லா தூங்குங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை எக்ஸ்பைரி ஆகிறதே இல்ல. காலத்து நிமித்தம் என் ஆண்டவர் பேசின வார்த்தை காலாவதியாவது இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிதான் வேர்ட்ல மூவ் ஆகணும். இந்த மாதிரி நாம சொல்ல போற சாட்சிக்கு ஆண்டவர் எனக்குள்ள நடப்பித்த கிரியையை நான் பேஸா வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த சாட்சி சும்மா வரலங்க. இதுக்கு பின்னாடி தேவனுடைய நான் கேட்ட ஒரு சத்தம் இருக்கு. தேவன் என்னிடத்துல பேசிதான் இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்போ அந்த பிளஸ்ஸிங்க்கு ஆண்டவருடைய வசனம், அந்த சாட்சிக்கு ஆண்டவருடைய வசனம் பேச மாறுது. அதனால என் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மகிமைப்படுகிறது. அங்க நான் சொல்றேன், என் பலத்துக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த உயரத்துக்கும் சம்பந்தமே இல்ல. சொந்தவரே எல்லாரும் எழுந்து நின்று செய்திடுவீரே,
சொல் தவறாத பூரண நீரே, சொன்னவரே செய்திடுவீரே. சொல் தவறாத பூரண நீர், என்னை கேளும் 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 என்று சொன்னீரே. உம்மிடம் கேட்கிறோம் ஜாதி ஜனங்களே, என்னை கேளும் 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 என்று சொன்னீரே. உம்மிடம் கேட்கிறோம் பூமியின் எல்லைகளே. ஒரு ஃப்ரெண்டு, டேய் கஷ்டப்படுறேன் ஒரு 1000 ரூபா கொடுன்னு கேட்குறான் அப்படின்னா அது நம்ம மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அது சங்கடம் தானே நமக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனுஷன் ஒரு 1.5 கோடி ரூபா மதிப்பில் ஒரு லேண்டை தூக்கி நம்ம கையில் கொடுக்குறாருன்னா 1000 ரூபா எங்க, கோடி ரூபாய் கோடி எங்க? வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? கடவுள் நமக்குள்ள கிரியை செய்கிற பொழுது உங்க லெவலே வேற. ஆமென். உங்க லெவலே வேற. ஒரு 1000 ரூபாய் கூட நம்மள ஒருத்தர் என்ன செய்யல, நம்பல. எங்க ஊர்ல ஒரு 2000 ரூபாய் காசை கொடுத்துட்டு நெருங்கின சொந்தக்காரன் கண்ணாபின்னா லெட்டர் போட்டாங்க எங்களுக்கு. ஆனா அதே ஊர்ல தலகுனிஞ்சு நின்று அதே ஊர்ல இதே காரியத்தை தேவன் செய்ய முடியும் அப்படின்னா அது நம்ம மனசுல தோன்றின ஆசை இல்ல, தேவன் நமக்குள்ள நடப்பிக்கிற வல்லமையான கிரியை. ஆமென். இந்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்றார். நம்ம எல்லாருக்குள்ள அவர் தான் உலாவுறாரு. இன்னைக்கு உங்களோட அவர் ஏற்கனவே பேசின ஒரு காரியத்தை நினைப்பூட்டி அனுப்புறாரு. அற்புதமா உங்களோட இடைப்பட்டு அனுப்புறாரு. நான் சொன்னது சொன்னதான். ஆமென். அந்த அற்புதத்தை எதிர்பாரு. உனக்கு நான் வாக்கு பண்ணின படியே நடக்கும்ன்றார் ஆண்டவர். உன்னிடத்துல நான் சொன்ன வார்த்தை தரையில விழுந்து போவது இல்லை. தரையில விழுவதற்காக நான் உன்னிடத்துல நான் பேசல. நான் பலத்த கிரியை உனக்குள்ள நடப்பிச்சிருக்கிறேன். என் நாமம் பலமாய் மகிமைப்பட போகிறது. உங்க பரம்பரையை பார்த்த நன்மைகள் ஏராளம் இருக்கலாம். ஆனா உங்க பரம்பரையில இதுவரை காணப்பட்டிராத ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த உயரத்துக்கு நம்மளை கொண்டு செல்ல நமக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற கர்த்தரால ஆகும். ஆமென். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு தேங்க்யூ டாடி, என்னோட பேசுறீங்களே நமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போய் வந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அதற்காக நன்றி சொல்லலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் உங்க மேல நினைவா இருக்கிறாரா இல்லையான்னு நினைச்சு சந்தேகப்பட்டீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றார், உன் நினைவாவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் நன்மையை செய்கிறவர் அல்ல, நன்மையை செய்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நன்மை, அதை தொடர்ந்து ஆண்டவர் வைத்திருக்கிறது மேன்மை. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன் சொல்லுகிற ஆண்டவர், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறவர் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கவலைகளை சுமந்து கொண்டிராமல் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆமென் உட்காரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அவர் வார்த்தையை தருவார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்கு தான் உருவாக்குற வல்லமை இருக்குது. வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்கள பலன் கொள்ளும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை என்பது அவருடைய வார்த்தை. வார்த்தை. ஹல்லேலூயா. பாஸ்டர் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆண்டவர் வார்த்தையை தருகிறார், தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தையை தருகிறார். வசனத்தோடு கூடிய அந்த வார்த்தை, வேத வசனத்தை ஆதாரமாய் கொண்ட வார்த்தையை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தரிசனத்துக்குள்ள ஆமென் ஜனங்களும் இருக்கிறாங்க, அந்த தரிசனத்துக்குள்ள நிலமும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மறைபொருளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை தேடி வாசிங்க, அந்த வேத வசனத்தால நிரப்பப்படுங்க. ஹல்லேலூயா. அந்த வேத வசனத்தால நிரப்பப்பட்டுருங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன, அந்த வேத வசனம் நிரம்பி இருக்கும்போது அந்த வார்த்தை உங்கள பலன் கொள்ளும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தையை தந்தார்.
ஸ்தோத்திரம். தரிசனத்தை காட்டினார், வார்த்தையை கொடுத்தார், அவன் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அப்படியே ஆண்டவர் அவனுக்கு செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ரிபாலா ரகரபா ஷபாலா கரபா பாபா மன ரபாலா கரபா குதுரா கதல ரபா ஷபாலா பலபா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கற்பனைகளை சொல்லாமல், ஆசையை சொல்லாம வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் இருந்தானால் அதற்கு முன்பாக வார்த்தையை பெற வேண்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தில் கர்த்தர் வார்த்தையை தருவார். வேதத்தை தேடி வாசிக்கும் போது கர்த்தர் வார்த்தையை தருவார். ஆமென். எதிர்பார்ப்போடு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் வார்த்தையை தருவார். ஆமென். சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். சொன்னதை செய்யும் வரை அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் அவர் உறங்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களை தூண்டி விட்டு கொண்டே இருப்பார். அவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் சொன்னது நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அதற்கேற்றபடி ஆமென். இன்னொரு முறை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ரபாலா ரகரபா ஷபாலா திரபாலா பரபா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜூடா பென்கிறவங்க ஆராதனை நடத்தும் போது அப்படியே நான் இடையில வந்து குறுக்கிட விரும்பல. பாஸ்டர்கிட்ட நீங்களே அப்படியே தொடர்ந்து பேசிருங்கன்னு சொன்னேன். அவர்களுக்கு நம்ம எல்லாருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். அவர்கள் நம்ம மத்தியில வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர்கள் சம்மதித்து அவர்கள் சந்தோஷமா இந்த நாளில் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களை கர்த்தர் வித்தியாசமா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர்களை வித்தியாசமா ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நம்முடைய அடியார் மேல, ஜூடா மேல இருக்கிற அந்த அபிஷேகம் இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே, இன்னும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே, இன்னும் நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உம்மையே அவங்க மகிமைப்படுத்துகிறதையும் உம்மையே சார்ந்து நிற்கிறதையும் நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் அவங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் மூலம் உங்க தயவுள்ள சித்தத்தை, நன்மை பிரியமான பரிபூர்ண சித்தத்தை ஆண்டவரே லட்சோபலட்சங்களின் வாழ்விலை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்தை நீங்க ஆசீர்வாதம் தந்ததுக்காய் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நாளை மறுநாளும் தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் மகிமைப்படுவீராக. அப்பா, தடைகள் எல்லாம் நீக்கி ஜனங்களை கொண்டு வருவீராக. புதிய குடும்பங்களை இந்த இடத்துல கொண்டு வாரோம் ராஜா. கர்த்தருக்குள்ள பலப்படும்படி கிருபை செய்தருளும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் மலை இந்த இடத்துல தொடர்ந்து 2 நாட்களும் பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மலையை பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவரின் மலையை பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கனம் துதி மகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.